அரசியல் களம் டு த எக்ஸ்ட்ரீம் லெவலில் பத்திக்கிட்டு எரிதுன்னு சொல்லலாம். எங்கே திரும்பினாலும் தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடுமா போகாதான்ற பேச்சு. எங்கே அந்த மாதிரி போச்சு அப்படின்னா இந்த திமுகவோட மூச்சு நின்று போச்சு அப்படின்னு அவங்க நின்று இருக்கிறானுங்க. படையப்பா ஸ்டைலில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சதுன்னா நம்ம டேடி இருக்கார் இல்லையா, நம்ம சிஎம், அதாவது அவள் தான் முடிஞ்சு, ஓகேவா, எக்ஸிஎம் தான், இன்னொன்று ஒரு வாரம் 10 நாள் தான், சரிங்களா. திமுக வந்து ரொம்ப மட்டமாக தோக்குமா அப்படின்னு அந்த கேள்விக்கே இடம் கிடையாது. திமுகன்னு ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு வேணால் நம்ம யோசிக்கலாம். உண்மை இது நான் ரொம்ப ஹைப் கொடுத்துனா சொல்லலை. நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் ஓட் பேங்க்கு வைத்திருக்கிறார்கள். இப்போ அவங்க வந்து 30 வந்துருச்சு, 35 வந்துருச்சு, சிஎம் நாங்கள் தான் சொன்னாலும் கூட நம்ம இருக்கிற ஃபேக்ட்ஸை நம்ம பேசுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறது போல் ஒரு 20% வரைக்கும் அவங்க ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எந்தெந்த ஓட்டு வங்கிலாம் எடுக்கிறாங்க, ஏன் வந்து என்டிஏ வந்து ரொம்ப க்யூரியஸாக தாவேகாவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதை யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி ரவின். அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. அதாவது இந்த எலெக்ஷன் ஒரு இதுவரை தமிழ்நாடு வந்து கண்டிராத ஒரு எலெக்ஷன் தான் சொல்லணும். ஒரு நார்மலாக எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுக இல்லை திமுக இல்லையா. இப்போ இந்த வாட்டியும் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த வாட்டியும் அப்படிதான். ஆனால் அப்படின்னு இருந்தால் ஏன் இவ்வளோ பரபரப்பு இருக்குது? எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஏன்ப்பா இவ்வளோ பரபரப்பு, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ பிரேக்கிங், டெய்லி ஒரு நியூஸு. அதாவது மொத்த தமிழ்நாட்டு மக்களுமே எல்லாத்தையுமே விட்டு இப்போ அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய ஒரு கட்சி, அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள். ஸோ தலைவர் விஜய் அவர்கள்னால தான் பேசிக்காக நம்ம ரிவர்ஸில் சொல்லலாம். அதாவது விஜய் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி புதுசாக ஒரு விதையை இங்கே வச்சுருக்காங்க இல்லையா. இந்த விதையை இங்கு விதைத்ததினால் அரசியல் களம் வெகு 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 மக்களால் இங்கு பார்க்கப்படுகிறது. கம்மிங் டு த பாயிண்ட், என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேகா உள்ளே வந்தது அப்படின்னா 200 சீட்டுகளுக்கு மேலே நிச்சயமாக ஜெயிக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றும் கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு டவுட்டே வேணாம். இதை வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு நினச்சாங்க, என்டிஏவும் தாவேகாவும் உள்ள கூட்டணியில் வரும், சேர்ந்துருவாங்க, கம்ப்ளீட்டாக போல்ட் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பல காரணங்களால், அதாவது நம்ம கேள்விப்பட்ட நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து 2 பேரும் பேசுனாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க 2ஆம் கட்ட, அதாவது திரு விஜய் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கு ஒத்து போகல, அது வந்து அவங்க கரெக்டாக அவங்க கொண்டு போகல, அவங்க எப்படியாவது அவாய்ட் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து விஜய் அவர்களே இதை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் என்பவர் கூட இருக்காரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் தான் கெடுக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்திகள். இது எல்லாமே செய்திகள், சரிங்களா. இப்படி ஒரு செய்திகள் இருந்தது. அப்போ எல்லா செய்திகள் இருந்தாலும் ஆக மொத்தம் உண்மை என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் டிவிகேக்கு எந்த கூட்டணியும் உள்ளே வரல. ஆனால் ஓப்பன் டோர் ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணது அந்த கட்சி தான். அவங்க முதல் மாநாட்டிலேயே வந்து யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லியும் கூட இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வரல. அதுக்கான காரணம் என்னென்னா, எப்படி நம்பி போகிறது? பவரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் வந்து நம்ம அவங்க கூட போய் ஒரு வேளை தோற்றுனா நம்மளுக்கு பவர் போயிடுமேன்ற ஒரு சுயநல நோக்கம் தானே தவிர, சரிங்களா, அவங்களோட தனிப்பட்ட சுயநலம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பதவியையும் அவங்களோட பணத்தையும் நம்ம எப்படி சேஃப்டி பண்ணிக்கலாம், போனால் பிரச்சனை, இவங்க நம்பி நம்ம எப்படி போகிறது, இவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா, இவங்க இவ்வளோ ஓட் பேங்க் வச்சு ஜெயிப்பாங்களால ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு சேஃபர் ஜோன்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு, ஓகேவா, இருந்தனால தான் எந்த கூட்டணியும் போலன்றது தான் ப்ராக்டிக்கலாக உண்மை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இந்த மாதிரி கட்சியோட கை கோர்த்து, அதாவது ஒரு 20% 15% மேலே ஒரு கட்சி ஆல்ரெடி சிங்கிளாக வந்து ஒரு ஓட் பேஸ் வச்சுருக்காங்கன்னா, நிறைய கட்சிகள் வந்து இன்னும் அடிமையாகவே திமுகவில் இல்லாமல் ஒரு அடிமைத்தனமாக, ஓகேவா, ஒரு அடிமைத்தனமாக இருந்தே பழக்கப்பட்ட பல கட்சிகள் இந்த வாட்டியாவது ஒரு
சுயமரியாதையுடனும் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்லியும் கூட கேவலத்து போய் ஒரு எம்பி சீட்டு 2 எம்பி சீட்டு 3 எம்பி சீட்டுக்காக அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரிக்காகவோ அப்படி மினிஸ்ட்ரிலாம் யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக அந்த கட்சியை ஒதுக்குனதுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களோட சுயமரியாதையை நீங்கள் அடமானம் வைத்ததாக தான் அதை நம்ம பார்க்கணும் உறவுகளே. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது யாருமே வரல இந்த கட்சி, இதை வந்து யாருமே அவாய்ட் பண்ணுறாங்க கிடையாது. அவங்க சுயலாபத்திற்காகவும் அவங்க பதவியை அவங்க ஹோல்ட் பண்ணணும், அவங்க சம்பாதிச்ச காசை அவங்க ஹோல்ட் பண்ணணும். இங்கே போனால் நம்மளை ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்ற காரணத்தினால யாருமே சூஸ் பண்ணலன்னு தான் பார்க்கணும். சரியா? அதை நம்ம வந்து டிவிகேவை டீக்ரேட் பண்ணுறதா பார்க்கவே முடியாது. டிவிகேன்றது நிச்சயமாக எந்தெந்த ஓட் பேங்க்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு நம்ம பார்த்துடலாம் ஸ்பீக்காக. ஃபஸ்ட்டு ஓட் பேங்க் நியூ ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டிவிகே பக்கம் வருவாங்க. அடுத்து ஆன்டி இன்கமன்சி ஆஃப் ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் கட்சி அனைத்து கட்சிகள் திருமாவளவனுடைய கட்சி விசிகா கட்சியோட ஆன்டி இன்கமன்சி ஓட்டு எல்லாமே தாவேகாவுக்கு வரும். அடுத்தபடியாக சிறுபான்மையோட ஓட்டு முக்கியம், கிறிஸ்துவோட ஓட்டு அனைத்தும் முக்கால்வாசி வந்து விஜய் அவர்கள் பக்கம் வரும். அதன் பிறகு மீனவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து மேக்சிமம் அவங்களுக்கு தான் வரும். சரியா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் பர்சன்டேஜ் இருக்குது தெரியுமா, ஓட்டே போடாதான் வருமா தெரியுமா, ஓட்டு போடலாம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரத்துக்கு விஜய்க்காக நம்ம விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. அது போக ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி எஸ்ஐஆர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளுமே வச்சுக்கலாம். நம்ம வந்து திமுகன்னு சொல்ல வேணாம். இந்த எஸ்ஐஆரை வந்து கண்டிப்பாக வந்து மொபைலைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஓட்டா, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? அது எல்லாத்தையுமே க்ளீன் ஸ்வைப் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு நார்மல் எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷனை பார்க்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சை வந்து நிச்சயமாக உருவாக்கும். அதனால தான் வந்து நீங்கள் பழைய அல்காரிதம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் போடாதீங்க. மொத்தமாக இவ்வளோ வந்து 60% 70% போலாச்சு. அதில் எப்போவுமே வந்து இன்டாக்டாக இருக்கக்கூடிய திமுக ஓட்டுகள் 30%, அப்புறம் கூட்டலாம் சேர்த்து 40%, இவங்க 36%, மொத்தமே 6%. அந்த மாதிரி குருட்டு கணக்கெலாம் இங்கே இந்த எலெக்ஷனில் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸு மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸ்லையுமே நீங்கள் ஓட்டு அங்கங்கே நீங்கள் பிரித்தா கூட நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். இப்போ திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எவ்வளோ ஓட் பர்சன்ட் ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு நிச்சயமாக 15 முதல் 20% ரொம்ப ஈஸியாக அவங்க வாங்கக்கூடிய ஓட் பேங்காக நான் பார்க்குறேன். மக்களும் அதான் கருத்து சொல்கிறாங்க. அவருடைய தொண்டர்கள் சில காமன் பீப்புளெலாம் வந்து அவர் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 20% வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. நிறைய கன்வர்ஷன்ஸ் எம்எல்ஏ கன்வர்ஷன்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழலில் இவ்வளோ ஒரு ஓட் பேங்க்கும் இவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் தனித்தே ஒரு கட்சி வச்சுருக்கேன், ஒரு இளைஞர் படையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்டிஏ என்ற கூட்டணி, என்டிஏக்குள்ள எல்லாருமே தெரியும் அதிமுக பாஜக என்று பல முக்கிய கட்சிகள் அதில் இருந்தாலும் கூட இந்த தாவேகான்ற ஒரு மிகப்பெரிய பலம், இரட்டை யானை போல இரட்டையானம் பலம் படைத்த இந்த தாவேகா உள்ளே வரும்போது பிம்பிலிக்கு பிலாப்பி தான் திமுகவுக்கு. முடிச்சு விட்டாங்க போ அப்படின்ற மாதிரி ஜோலியே முடிஞ்சு போச்சு. நீங்கள் எலெக்ஷன் மாதிரி ரிசல்ட் அதெல்லாம் டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம். நம்மளாம் என்ன ஒரு கவுண்டிங் மக்களே சத்தியமாக ஹைப்பு கிடையாது. இந்த 2 கட்சியும் சேர்ந்ததுன்னா 200 சீட்டுகளுக்கு மேலே ஜெயிப்பது உறுதி. இது வந்து சின்ன அரசியல் நாலேஜ் வந்து ஒரு 40% இருக்கிற ஆட்கள் கூட இந்த விஷயம் தெரியும். அப்போது அதிமுக மட்டும் இல்லை, திமுகவுக்கு எதிரே இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக தாவேகா அதிமுக தாவேகாவுக்கும் ஒரே கொள்கை தான். திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும், அரசியல்லேருந்தே அவங்களை காலி பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு இவங்க ஆபத்துன்னு நினைக்கக்கூடிய கட்சி தாவேகா. அப்படிதான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டு அவங்க அஜெண்டாவே வச்சாங்க. அரசியல் எதிரி டைரக்டாக அவங்க, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தாவேகாவுக்கும் சில திராவிட கொள்கைகள்லாம் இருக்குது. அதிமுக டிவிக்கே ஒத்து போயிடும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அதிமுகவும் எப்போதும் அவங்களுக்கு எதிரியாக பார்க்கக்கூடிய கட்சி வந்து அரசியல் எதிரியாக பார்க்கக்கூடிய கட்சி திமுக தான். ஸோ இந்த 2 இடத்துல இவங்க எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி கொள்கை ரீதியாக இவங்களுக்கு அவ்வளோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் உறவுகளே எப்போவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸோட கொள்கைக்கும் சரிங்களா திமுகவோட கொள்கைக்கும் எவ்வளோ இடங்களில் வேறுபாடு இருக்குது. சனாதனத்தை பற்றி இவங்க பேசினாங்களே, இதே திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களே
உதயநிதி அவர்கள் வந்து நார்த் சைடில் அவ்வளோ வந்து கண்டிச்சாங்க, செருப்படுத்தி போட்டு மிதிச்சாங்க, டாய்லெட்டுக்கு வெளில அவரோட படத்தை போட்டு வச்சாங்கன்ட்டு நம்ம எல்லா சேனல்லையுமே நம்ம பார்த்தோம், நார்த் சைடு இருக்கக்கூடிய நேஷனல் சேனல்ஸில். இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆகையால் தேர்தல் கூட்டணி என்பது வேறு, அரசியல் கூட்டணி என்பது வேறு. எப்போவுமே அவங்க கூட்டணியிலே இருப்பாங்கப்பானா அவங்க கொள்கைகள் எல்லாம் உடன்பாடாக இருக்கும் பட்சத்தில் எல்லா நேரத்துலையுமே அவங்க வந்து கூட்டணியிலே இருப்பாங்க. ஆனால் தேர்தலுக்காக ஒரு கூட்டணி அமையும். அப்போது கொள்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்க மாட்டாங்க. என் கொள்கை எனக்கு, உன் கொள்கை உனக்கு. தேர்தல் நம்ம நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் வழியை பார்த்து நான் போவேன், உன் வழியை பார்த்து நீ போவேன். என் கொள்கைக்கு எதிராக நீ ஏதாவது சட்டத்தை கொண்டு வர அப்படின்னா அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் இந்த மாநகர திமுகவில் அரசில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே கூட்டணியில் இருந்தாலும் கூட திரு விசிகா கட்சியெல்லாம் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ முட்டு கொடுப்பாரு எதுக்குமே. அதாவது டாஸ்மார்க் விஷயத்தில் இவர் மது ஒழிப்பு போராட்டம் நடத்துவார், யார்? விசிகா சேர்ந்த திருமாவளவன் அவர்கள். ஆனால் கூட்டணி வச்சுக்கிறது யார் கூட? அவங்களோட. பராசக்தின்ற படம் வந்து பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸுக்கு. ஆனால் யார் கூட கூட்டணி? திமுக கூட. நான் பல வாட்டி இதை குறிப்பிட்டிருக்கேன். அதனால் இந்த கூட்டணி தர்மத்தை பற்றி திமுக பேசுறதுக்கு அருகதே கிடையாது. ஆனால் திமுக என்ற ஒரு தீய சக்தியை கம்ப்ளீட்டாக அரசியலேருந்து அகற்றுவதற்காக ஒரு கூட்டணிக்காக ஒரு கொள்கை அமைப்பது என்பது ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து விஜயோட கட்சி காலி ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. அவர் இப்போ நெகோசியேஷன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 40 சீட்டு வந்து இவங்க கேட்குறதாகவும் 60 சீட்டு இவங்க கேட்குறதாகவும் 40 சீட்டு வரைக்கும் அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். இது எதுவுமே ஆன் ரெக்கார்டாக வந்து நம்மகிட்ட வெளியில் வரல. ஆனால் செய்திகள் நம்ம நியூஸை பார்க்குறோம், நம்ம சோர்ஸை கேட்குறோம், இதான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை ஒரு 50 வந்து க்ளோஸ் ஆகுது, ஒரு டெப்டி சிஎம் கொடுக்குறோம், அமைச்சர்கள்லாம் கொடுக்குறோம், இதான் நம்ம நியூஸாகவே பார்த்தோம். ஏதோ 8 அமைச்சர் கேட்டாங்களோ 7 அமைச்சர் கேட்டாங்களோ டெப்டி சிஎம்லாம் சொன்னதாக நம்ம நியூஸ் பார்த்தோம். இதில் ஏதோ ஒன்று மொத்தம் ஒரு 50 சீட் எடுத்து ஒரு 40 எம்எல்ஏ 45 எம்எல்ஏ ஒரு 4 மினிஸ்ட்ரி ஒரு டெப்டி சிஎம் கொடுக்கும் பட்சத்தில் உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒரு கட்சியை வந்து அழிச்சிட்டு போக முடியாது. இன்னொன்று லாஜிக்கலாக பேசுவோம், இவங்க வந்து கூட்டணி வந்தால் தான் விஜய் அவர் கட்சியை வந்து காலி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருத்தர் அழிக்கணும்னு நினச்சிட்டாங்க. பிஜேபி என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி, சரியா? கூட்டணி வந்தால் காலி பண்ணிடுவாங்க, கூட்டணி வரலன்னா காலி பண்ண மாட்டாங்க. அவர் தனித்து நின்று ஒரு பவரை காமிப்பார். நம்ம லாஜிக்கலாக யோசிக்கும் முறையில் நம்ம முட்டாளாகக்கூடாது, புரியுதா? நீங்களே யோசிங்க. இவர் தனித்து நின்று ஒரு வேலை 22% ஓட்டு வாங்குறாரு, ஒரு 5 எம்எல்ஏ வாங்குறாரு அப்படின்னா என்ன நடக்கும், என்ன ப்ளஸ்ஸு? இப்போ உள்ளே போய் எம்எல்ஏவாக உள்ளே நின்று எல்லா எம்எல்ஏ குரல் கொடுப்பாங்க, எல்லாமே அவரோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க, மக்களுக்காக குரலாக அவங்க சட்டசபையில் இருப்பாங்க. ரைட், ஓகே. என்ன அட்வான்டேஜ், என்ன ப்ளஸ், அவருக்கு என்ன பவர் இருக்கும்? அந்த எம்எல்ஏவை தாண்டி என்ன பவர் இருக்கும்? அவர் எப்படி அரசியல் நடத்துவார்? ஓகேங்களா? ஆனால் இதுவே வந்து அவர் சேர்ந்து பயணிக்கும் போது நிச்சயமாக விஜயகாந்த் எப்படி குரலை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவரோட குரலை கொடுக்கலாம். தப்புன்னு அப்படின்னு சொல்லலாம். இவர் எல்லா அதிகாரமும் இருக்குது. கூட சேர்ந்து ஒரு வேளை ஒரு டெப்டி சிஎம் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பவர் வந்து நீங்கள் மக்கள் நல்லது செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா? அதை விட ஒரு பவர் என்ன வேணும்? அப்படின்னா சும்மா கொடுத்துட்டு இஷ்டம்லாம் இறக்க முடியாது. இதை இவர் கரெக்டாக மொபைலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு எம்எல்ஏஸை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு சட்டசபைக்குள்ளே போய் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அரசியலை வந்து இறங்கி களத்தில் பண்ணி இவர் அடுத்த 3-4 வருஷத்தில் இவர் வந்து ஒரு நேர்த்தியான அரசியல்வாதியாக உருவாகணும். அதில் டைம் அவர் எடுத்துக்கணும். இவ்வளோ பவர்ஸோட நீங்கள் அரசியலை கற்றுக்குதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே வந்து இல்லை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இது இப்போ எல்லாமே வெளிப்படையாகிடுச்சு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் சேட்டலைட் சேனலில் வருதோ இல்லையோ, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எல்லாம் ஓப்பனாக வருது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி கட்சியை காலி பண்ணிடுவாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து காலி பண்ணிடுவாங்கன்றதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு வாதம். அது உடையதே அல்ல. அது மிக முட்டாள்தனமான ஒரு வாதம். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் இப்போ இல்லைன்னா என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் இல்லைன்னா எங்கள் அண்ணன் சிஎம் ஆகிடுவார். ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அது இப்போ சாத்தியக்கூறு இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம வந்து எல்லா லெவல்லையுமே யோசிக்கணும், சரிங்களா? நம்ம ஒரு 50 எம்எல்ஏ நம்மளுக்கு இருக்காங்க. அதே விஜய் அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த பேச்சுவார்த்தை உண்மை அப்படின்னா நிச்சயமாக அதை தேர்ந்தெடுக்கலாம் என்று பல மக்கள் சொல்கிறாங்க. பல தரப்பு மக்கள் நிச்சயமாக அவரை சூஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போனால் கட்சியை காலி பண்ணுவோம் என்பதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம். இது வந்து திமுக ஜெயிப்பதற்கான வேலைகள் செய்யக்கூடிய சகுனியின் வேலை தான் நான் பார்ப்பேன். எவனா இந்த மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறானோ, கட்சியை காலி பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, அரசியல் ஒன்று அழிச்சிருவாங்க, ஓட்ட சவுனை விட்டு போயிடுவாங்க. சாணக்கியத்தனம்
மிகவும் முக்கியம். அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிச்சதே கிடையாது. சாணக்கியத்தனமான கூட்டணி அமைத்து தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் எல்லா தலைவர்களும் இப்படி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. தனித்து பெரும்பான்மையோட அமைச்சு இங்கே யாரும் அறுத்து எடுத்துடல. அதனால் சாணக்கியத்தனமாக யோசிங்க. கூட இருக்கவங்க பேச்சை மட்டுமே கேட்டு இருக்காதீங்க. எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம மக்கள் நல்லது செய்யணும். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மக்கள் நல்லது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பவர்ஸ் வேணும். க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஏம் என்ன, உங்களோட ஏம் என்ன? திமுக என்ற ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டிலேருந்து காலி பண்ணவங்களை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கூட்டணி அமைச்சதுன்னா ஃபஸ்ட்டே டிக் மார்க்கு முடிஞ்சு போச்சு. நம்ம ரிசல்ட் நம்ம கையில் இருக்கிற மாதிரி சரியா. அதுக்கப்புறம் உங்கள் சொந்த லாபம் உங்கள் சுயலாபம் அப்படி உங்கள்கிட்ட கட்சியை படிச்சுட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வீக்கான ஒரு ஆளா நீங்கள்? அப்போ உங்களை நீங்களே வந்து நீங்கள் டீக்ரேட் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படி ஒரு கட்சியை நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும்? நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு படைபலத்தை வச்சுருக்கீங்க, இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுருக்கீங்க, ஓப்பனாக நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க, இவ்வளோ சோஷியல் மீடியாஸ் இருக்குது, சேட்டலைட் டிவிஸ் இருக்குது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சாதாரணமாக வந்து டோரை லாக் பண்ணி ஒரு பூட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியா ஒரு கட்சின்றது? அதெல்லாம் சும்மா பேச்சு. அடுத்தபடியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்துல வந்து யாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா ஜனசேனா கட்சியோட தலைவர் திரு பவன் கல்யாண் டெப்டி சிஎம் அவர் பாருங்கள், அவரும் தனியாக இருந்து ஏன் அவரை தூது விடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி அவர் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்த்து பல வருடம் போராடி எதுவுமே ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மொபிலைஸ் பண்ணி இப்போ தான் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து டெப்டி சிஎம்மாக நின்று எல்லா இடங்களும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் ரைட் பர்சன் வந்து அவங்க வந்து பேச வச்சுருக்காங்க. அதாவது இந்த முடிவை வந்து நாளைக்கு ஒரு வேட்பாளர் வந்து பேச போகிறார். யார்? விஜய் அவர்கள் வேட்பாளர் நேர்காணல் இருக்கும்போது இப்போ சம்மனங்கள் கொடுத்துருக்காங்க. இது அரசியலாக இல்லையா? மேபி அரசியலாக இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இது ஒரு கடைசி வாய்ப்பாக திரு விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணி நாடுது. ஏன்னா நம்ம திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்க வேணும், புட்சால்தனமாக நம்ம செயல் பண்ணணும். இது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் தேர்தல் கூட்டணி அமைக்கிறனால கொள்கைக்கு நீங்கள் எதிராக போகிற மாதிரி தான் திமுகவில் இருக்கிற எவனுக்குமே ஒருத்தவங்க கூட்டணியில் இருக்க மாட்டான். அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? இது நம்ம அதாவது இந்த நேரத்தில் வந்து நம்ம சாணக்கியத்தனமாக இருக்கணும், நம்ம சண்டை போட்டு முட்டாள்தனமாக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ திரு விஜய் அவர்கள் எல்லா ஆங்கிலையுமே இதை யோசித்து ப்ராப்பராக நம்மளோட ஏம் என்ன, ஸோ நம்ம இந்த ஒரு 5 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அடுத்து நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க போகிறாரா? இல்லைனா இல்லை நம்ம தனித்து நின்று நம்ம பலத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கான எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் கிடையாது, அடுத்த எலெக்ஷன் தான் நம்மளுக்கான எலெக்ஷனு அப்படின்னு ஒரு ஐடியாலஜி அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக அவங்க என்டிஏ கூட்டணியில் சேர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, கூட்டணியில் இல்லாமல் இருந்தே இவங்க ஆட்சியை தாக்கு பிடிக்க முடியாது காலி பண்ணுவாங்கன்னா கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்று இவங்க அடுத்த 5 வருஷம் அரசியல் இவங்களை எதிர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொன்று சாத்தியக்கூறு என்னன்னா இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவோட வெற்றி காலி, திமுகவே காலியான நிலைமை. ஆனால் ஒன்று சேரல அப்படின்னா எதுவான நடக்கலான நிலைமை தான் இப்போ இருக்குது. கேட் ஆன் த வால் மாதிரி இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். இன்னும் உறுதியாக இப்போ நம்ம எப்படி அடித்து சொல்கிறோம், இந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்தா இவன் தோற்றுருவான்ப்பா, இவன் க்ளீன் போல்டுப்பா, அதோட ஊற்றி மூட வேண்டியதான்ப்பா அவள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இவங்க கூட்டணி அமையல அப்படின்னா ஓட்டுகள் ஏடாவிடமாக பிரியும், பயங்கரமாக பிரியும். ஓகேவா? நாம் தமிழ் கட்சி என்ன வந்து தெரில, விஜய் அவர்கள் எவ்வளோ வாங்க போகிறாங்க, 20 வாங்குவாங்களா, 18 வாங்குவாங்களா, இல்லை 23 வாங்குவாங்களா தெரில, இவங்க வந்து 30 வாங்குவாங்களா, அவங்க அப்போ 32 வாங்குவாங்களா, அப்படியே ஒரு தொங்கல் நின்று அப்போ விஜய் யார் பக்கம் போகிறோம் அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்களா, அப்பவும் போய் கூட்டணி அமைப்பாங்களா, இல்லை தனித்து பெரும்பான்மையோட இந்த வாட்டியும் சட்டசபை வந்து இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஃபார்ம் ஆகுமா அப்படின்றதுலாம் தெரியல. அதாவது எப்படின்னா ஒரு பேல்பூரி மாதிரி ஆகிடும், எல்லாத்தையும் ஸ்வீட்டை போட்டு காரத்தை போட்டு பொரியை போட்டு கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் நமக்கு தேவையா? இல்லை நீட்டாக க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஃபஸ்ட்டு இவங்களை காலி பண்ணணும், ஃபஸ்ட்டு க்ளீன் வாஷ் அவுட் ஃபைனலை ஊற்றி கழுவி விட்டு சட்டசபையை கம்ப்ளீட்டாக, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அசம்பிளியை உருவாக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்ததுன்னா மக்கள் நல்லது பண்ணா அப்படின்னா ஒரு நல்ல முடிவாக எடுத்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முடிவாக எடுப்பீங்க. இதில் இவங்க வந்து அதிமுக வந்தாலும் ஓகே, விஜய் வந்தாலும் ஓகே, நாம் தமிழ் சீமானம் வந்தால் கூட அது பிரச்சனை கிடையாது. இப்போது திமுக வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அதுக்கேற்ற முடிவை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மார்ட்டான முடிவாக எடுங்க. இல்லையா தனித்திருந்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் எப்போவுமே நம்ம கூறுவது போல் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 5 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டாங்க. அடுத்த 5 வருடம் ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல தலைமைக்கு கீழ் தமிழ்நாடு மக்கள் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் ஒரு நல்ல முடிவாக எடுப்பார்கள். எது ப்ராக்டிக்கலாக பாசிபிளோ அதை எடுப்பீங்க அப்படின்றத வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையில் இருந்தோ இல்லை மக்கள் கருத்தாவோ நான் இங்கே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு எபிசோடில் உங்களை எல்லாருமே சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம்.